வணக்கம். ஒரு பொறுப்பான தலைமை வெறும் தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து உருவாகுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு தேவை தரவுகள். மக்களின் உண்மையான தேவைகளை ஆழமா புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நாம அதை தான் பண்ண போறோம். கம்பம் தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு மக்கள் மைய அரசியலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. மக்களை வழிநடத்தணும்னா முதல்ல அவங்க மண்ணை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையான தலைமைங்கிறது அந்த நிலத்தோட வளம், அங்க வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கை, இது எல்லாம் ஆழமா உணர்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ உண்மையா ஒரு தலைவரா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இது வெறும் எலெக்ஷன் ஜெயிக்கிற விஷயம் இல்ல, இது நல்லாட்சியோட ஆன்மா சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு கேள்வியில இருந்தா நம்மளுடைய இந்த முழு பகுப்பாய்வும் ஆரம்பிக்க போகுது. சரி, நம்ம பயணத்தோட முதல் படி என்னன்னா கள நிலவரத்தை சரியா புரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு தொகுதியோட நிலம், மக்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சமூக அமைப்பு, இது மூணும் உன்னோட ஒண்ணு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். வாங்க கம்பம் தொகுதி மூலமா இத பத்தி விரிவாக பார்ப்போம். கம்பம் பள்ளத்தாக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் திராட்சை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் தான். சோ இங்க பொருளாதாரம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தது. ஆனா இந்த எல்லா செழிப்புக்கும் உயிர் நாடி ஒன்னே ஒண்ணுதான், அது முல்லை பெரியார் அணையிலிருந்து வர்ற தண்ணீர். ஓகே, நிலத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நாம மக்களோட குரலை கேட்கணும். கம்பத்தோட உண்மையான குரல் என்னவா இருக்கும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வெற்றிகரமான அரசியல் வியூகமும் மக்களோட குறைகளை சரியா காது கொடுத்து கேட்கறதுல இருந்து தான் தொடங்கும். 20,000 இது வெறும் நம்பர் கிடையாது. இது கம்பம் தொகுதியில தண்ணி இல்லாம காஞ்சி போன விவசாய நிலங்களோட கணக்கு. ஒவ்வொரு ஏக்கரும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை. இது வெறும் நிலத்தோட இழப்பு இல்ல, வாழ்வாதாரத்தோட இழப்பு. ஒரு விவசாயி சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. தண்ணி வரலைனா வெறும் பயிர் மட்டும் சாகிறதில்ல, கூடவே கொடுத்த வாக்கும் செத்து போகுதுன்னு. இந்த ஒரு வரி போதும் விவசாயிகளோட மனநிலையும் அவங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கணும் புரிஞ்சுக்க. சரி, இந்த குறைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். ஒரு பக்கம் அணை உயரம், கிராமத்து ரோடுகள்னு நிறைவேற்றாத வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் வீடு, சுகாதாரன்னு பாதியில நிக்கிற திட்டங்கள். அது மட்டும் இல்லாம விவசாயத்தை விட்டா வேற வழி இல்லாததால இளைஞர்களுக்கு வேலை இல்ல. இது ஒன்னொன்னும் தனித்தனி பிரச்சனை கிடையாது, இது மொத்த சிஸ்டத்தோட தோல்வி. நம்ம அரசியல் சாசனம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமா வாழ உரிமை இருக்கு, அவங்க கருத்தை சொல்ல சுதந்திரம் இருக்கு. இதுதான் நம்ம பொது வாழ்க்கையோட அஸ்திவாரம். அதனால இந்த மக்களின் குரல்களை நாம வெறும் புகாரா பார்க்காம ஒரு பொறுப்போட கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. மக்களோட குரலை கேட்டாச்சு. இப்போ அந்த குரலுக்கு பின்னாடி இருக்கிற எண்களை பார்ப்போம். நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். கம்பத்தோட சமூக அமைப்பு, தேர்தல் முடிவுகள், இதெல்லாம் அந்த அரசியல் களத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். கம்பத்தோட சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா அது பல சமூகங்களோட ஒரு கலவை. இதுல தேவர்கள் சுமார் 20%, தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு 16%, வெள்ளாள கவுண்டர்கள் 13%, அப்புறம் இஸ்லாமியர்கள் ஒரு 19% இருக்காங்க. இந்த ஒவ்வொரு சமூகத்தோட நம்பிக்கையையும் அவங்க தேவைகளையும் புரிஞ்சுக்கிறது தான் எந்த ஒரு அரசியலுக்கும் முதல் படி. இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு வருவோம். 2016ல அதிமுக கிட்டத்தட்ட 47% ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல சீன் அப்படியே மாறுது. திமுக 52% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க, அதிமுகவோட ஓட்டு வங்கி 31%மா குறையுது. என்ன நடந்திருக்கும்? வாக்காளர்களோட மனசுல இவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு என்ன காரணம்? 77%. இதுதான் 2021 தேர்தல்ல பதிவான வாக்குகள். இது சாதாரண விஷயம் இல்ல. இது என்ன சொல்லுதுன்னா, கம்பம் மக்கள் அரசியல்ல ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க சும்மா இல்ல, ஒரு மாற்றத்தையும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு உறுதியான தீர்வையும் தேடிட்டு இருக்காங்கன்னு இது காட்டுது. சரி, இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இனிமே ஏன் நடந்ததுங்கிற கேள்விக்குள்ள ஆழமா போவோம். ஒரு தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற காரணிகளை நாம அலசி ஆராய போறோம். இதுதான் ஒரு அரசியல் மூலதளத்தோட உண்மையான அனாட்டமி. களத்தில் இருக்கிற 2 முக்கிய சக்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு பவர் இருக்கு, பாரம்பரியமான வேர்கள் இருக்கு. ஆனா நிறைவேற்றாத வாக்குறுதிகளால மக்கள் நம்பிக்கை கொஞ்சம் அசைஞ்சு போயிருக்கு. அது அவங்களோட பலவீனம். இன்னொரு பக்கம் அதிமுக கிட்ட ஒரு 31% கோர் ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா போன எலெக்ஷன்ல பெரிய வித்தியாசத்துல தோத்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. ஒரு கேம்பெயினோட உண்மையான பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. VRIN அல்லது ஓன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு வளம் அது உண்மையிலே மதிப்பு மிக்கதா, மத்தவங்க கிட்ட இல்லாததா, அதை மத்தவங்க சுலபமா காப்பி அடிச்சிட முடியுமா, கடைசியா அந்த பலத்தை ஜெயிக்கிறதுக்காக நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா? இந்த 4 கேள்விகள் தான் எதையும் தீர்மானிக்கும்.
இத கம்பங்களத்தோட பொருத்தி பார்க்கலாம். ஒரு வலுவான தொண்டர் படை, இது கிரவுண்ட்ல பெரிய பலம். வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்கு, இது ஓட்டுகளை ஈர்க்கும். அப்புறம் துல்லியமான டேட்டா அனாலிசிஸ், இது டார்கெட் பண்ண உதவும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் மத்தவங்களால அவ்வளவு சீக்கிரம் காப்பி அடிக்க முடியாத சொத்துக்கள். ஒரு நீண்டகால அரசியல் வெற்றிக்கு இதுதான் அஸ்திவாரம். சரி, இப்ப நம்ம பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் ஆட்சிக்கான வரைபடம். அதாவது அனாலிசிஸ்ல இருந்து ஆக்ஷனுக்கு போறோம். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பார்த்தோம். இனி அதுக்கான தீர்வுகளை பத்தி பேச போறோம். இதோ ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய பிளான். இதுக்கு நாம சதுர்முக கோட்பாடுங்கிற ஒரு மாடலை பயன்படுத்தலாம். ஒரு நல்ல தலைமைக்கு 4 முகங்கள் இருக்கணும். விவசாயிகளோட உரிமைக்காக போராடுற சிவனோட ஆக்ரோஷம் 1, நிலையான ஆட்சி நலத்திட்டங்கள்னு கொடுக்குற விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை 2வது, விவசாயத்துல புது டெக்னாலஜி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடுன்னு சொல்ற பிரம்மாவோட படைப்பாற்றல் 3வது, கடைசியா எல்லா சமூக மக்களையும் பாதுகாக்கிற துர்க்கையோட பாதுகாப்பு உணர்வு. இந்த 4ம் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான தலைமை. இந்த கோட்பாட்டை நிஜமாக்குறதுக்கு 3 முக்கியமான உறுதிமொழிகள் போதும். 1, தண்ணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா ஒரு புதிய கம்பம் பள்ளத்தாக்கு நீர் கட்டமைப்பு. 2, ஊர் வளர்ச்சிக்கு முக்கிய சாலைகள். 3, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர ஒரு விவசாய பதப்படுத்தும் பூங்கா. பாருங்க, இந்த 3ம் மக்களோட முக்கிய குறைகளுக்கு நேரடியான பதில். இந்த புது நீர்க்கட்டமைப்பு மூலமா சுமார் 15,000 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஆரம்பத்துல 20,000 ஏக்கர் காஞ்சி போயிருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த திட்டம் அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய தீர்வா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே போல அந்த விவசாய பதப்படுத்தும் பூங்கா, அது நேரடியா 500 பேருக்கு வேலை கொடுக்கும். ஆனா அதோட நிக்காது, மறைமுகமா இன்னும் பல தொழில்களை உருவாக்கும். இளைஞர்களோட வேலைவாய்ப்பு கனவுக்கு இது ஒரு பெரிய பதிலா இருக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நம்ம டேட்டா சேகரிக்கும் போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு நம்ம மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கணும். டிபிடிபி சட்டம் மாதிரி இருக்கிற சட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களோட முழு சம்மதத்தோட மட்டும்தான் அதை நம்ம கையாளணும். இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பகுப்பாய்வுகளையும் தீர்வுகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு உண்மையான தலைமைக்கான வழிய பத்தி பேச போறோம். ஆள்றதுக்கான உரிமைய தேர்தல்ல ஜெயிக்கிறதால மட்டும் வராது, அத சம்பாதிக்கணும். எப்படி? ஒரு உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் மனசுல இவ்வளவு குறைகள் இருக்கும்போது பதவியில இருக்கிற யாரோட நிலையும் நிரந்தரம் கிடையாது. செஞ்ச வேலைக்கும் செய்ய வேண்டிய வேலைக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளி ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு. இதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான முடிவு. அப்போ ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன? ரொம்ப தெளிவானது. முதல்ல தண்ணி இல்லாம தவிக்கிற விவசாயிங்க, நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் மாதிரியான ஸ்விங் வோட்டர்ஸ கவனிக்கணும். பிரிவினை பேச்சை விட்டுட்டு எல்லாருக்கும் பொருளாதார நன்மை கிடைக்குங்கிற செய்தியை முன்னிறுத்தணும். மக்களோட குறைகளை உடனுக்குடன் தீர்க்க ஒரு கிரீவன்ஸ் வார் ரூம் அமைச்சு நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்கணும். கடைசியா இளைஞர்கள்கிட்ட பேசவும் பொய் செய்திகளை தடுக்கவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை சரியா யூஸ் பண்ணணும். முடிவா ஒன்று சொல்லிக்கிறேன். மக்கள் கொடுக்கிற அதிகாரங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைவேற்றுற வாக்குறுதிகள் மூலமாவும் மக்களுக்கு நீங்க கொடுக்கிற கண்ணியம் மூலமாவும் சம்பாதிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா தலைமைங்கிறது ஒரு பதவி இல்ல, அது ஒரு சேவை.